ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லீ சாட்லியர் பிரின்சிபல் சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. லீ சாட்லியர் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு இந்த ஈக்குலிபிரியம் கான்செப்டை பற்றி ஒரு பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம், ஸ்டேட்மெண்ட் அதோட பிரின்சிபல் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, மெனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் ஹவ் இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா? நிறைய வேதி வினைகள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ரீதியாக சரிங்களா, தொழிற்சாலைகளில் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அம்மோனியா ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்த ஹச்ஐ எல்லாத்துக்கும் நீங்கள் கேபிகேசி வேல்யூ எழுதுனீங்க ஞாபகம் இருக்கப்பா. ஃபார்மேஷன் ஆஃப் ஹச்ஐ, டிசோசியேஷன் ஆஃப் BCl5, அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் என்னது அமோனியா, ஹேபர் ப்ராசஸ், இது எல்லாமே தொழிற்சாலைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் தான் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபர் ப்ராசஸில் நம்மளுக்கு என்ன தேவை, அமோனியா தேவை. எதுக்கு சார் அமோனியா தேவை? அமோனியாவில் இருந்தால் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNO3 ப்ரிப்பேர் பண்ணலாம். HNO3லேருந்து அப்படியே யூரியா ப்ரிப்பேர் பண்ணலாம். யூரியாவிலேருந்து நிறைய அமோனியம் ஃபர்டிலைசர்ஸ் சரிங்களா, அமோனியம் சால்ட்டு, அப்புறம் அமோனியம் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா அப்படின்றதான் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு தேவை. அதனால் என்ன பண்ணுறாங்க, லீ சாட்லியர் பிரின்சிபலை இந்த அமோனியா ஃபார்மேஷனுக்கு இல்லை SO2 ஃபார்மேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் அஸ் சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா ஆர் ரிவர்சிபிள் இன் நேச்சர். இது வந்துட்டு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ்னு தெரியும். ஈக்குலிபிரியம்னா என்னதுப்பா, ரியாக்டன்ட்டும் 50% இருக்கும், ப்ராடக்ட்டும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 50% இருக்கும். இதுக்கு பேர் என்னது, ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு எது மட்டும் தான் தேவை, இந்த ப்ராடக்டோட ஃபார்மேஷன், அதுதான் நம்மளுக்கு ஹை ஈல்டு தேவை. நிறைய அமௌண்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை, ப்ராடக்டோட ஃபார்மேஷன், அதாவது அமோனியா மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அமோனியா ரிவர்சிபிள் ஆகி நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் இங்கே போயிடக்கூடாது. இது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனால் இது வந்துட்டு என்னது, நேச்சுரலாகவே ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸு சரிங்களா, ரிவர்சிபிள் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் ஈல்டு. அதனால் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு, ரியாக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணுனா நம்மளுக்கு ஹை ஈல்ட் ஆஃப் அமோனியா கிடைக்கும், என்ன பண்ணுனா நம்மளுக்கு ஹை ஈல்ட் ஆஃப் அமோனியா கிடைக்கும். அதாவது நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் எந்த மாதிரி டெம்பரேச்சர், எந்த மாதிரி ப்ரெஷர், எந்த மாதிரி கேட்டலிஸ்ட், எந்த மாதிரி இனட் கேஸஸ், இது எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ண வச்சு அமோனியா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. மேக்ஸிமம் ஈல்டு வேணும் அப்படின்னா என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். இஃப் ஏ சிஸ்டம் அட் ஈக்குலிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு சரிங்களா. ஈக்குலிபிரியம்னா தெரியும் உங்களுக்கு, ஈக்குலிபிரியம்னா என்னதுப்பா, 50-50 சிஸ்டம் at equilibrium is disturbed by modifying the reactions conditions. Then the system adjusts itself the new conditions to restabilize the equilibrium சரிங்களா. இப்போ இந்த இதுக்கு இப்போ சிஸ்டம் வந்துட்டு ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரியாக்டன் சைட்லேயும் 50% தான், ப்ராடக்ட் சைட்லேயும் 50% தான் கிடைக்கும். இது என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு பக்கத்து நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸை கொடுத்து லெஃப்ட் சைடு, இப்போ ரைட் சைடு நம்மளுக்கு வேணும்னா லெஃப்ட் சைடில் கொடுத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் அதிகமாக நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ் டெம்பரேச்சர் இல்லை ப்ரெஷர் இல்லை கேட்டலிஸ்ட் இல்லை இனட் கேஸஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து ரைட் சைடில் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. The effect of change in reaction conditions such as temperature, pressure, concentration, catalyst, inert gases, etc. and a system at equilibrium can be predicted by லீ சாட்லியர் பிரின்சிபல். இப்போ தான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ சிஸ்டம் அட் ஈக்குலிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேபர் ப்ராசஸே மேலே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியான தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்னதுப்பா, ஹேபர் ப்ராசஸ் N2 + 3H2 gives 2NH3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட்டில் எத்தனை மோல் இருக்குது, 2 மோல்ஸ், ரியாக்டண்ட்டில் எத்தனை மோல் இருக்குது, 4 மோல்ஸ். அப்போ இந்த ரியாக்டண்ட்டில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு நீங்கள் ஹை ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அழுத்தம் இங்கே அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் ஆயிரும், அமோனியா ஃபார்ம் ஆயிரும். அப்போ ரியாக்டன்ட் சைடில் நீங்கள் என்ன அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரெஷர் அதிகரிக்கணும், டெம்பரேச்சரை குறைக்கணும் சரிங்களா. அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் ரொம்ப அழுத்தத்துக்கு உட்பட்டு ரொம்ப நெருங்கி வந்து சரிங்களா. ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாலிகுல்ஸ் ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வரும் சரிங்களாப்பா. அப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிரும், அமோனியா ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் பண்ணுற அமோனியாவை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அதுதான் சொல்கிறாங்க, இஃப் சிஸ்டம் அட் ஈக்குலிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்னா இந்த இடத்துல நம்ம ஹை ப்ரெஷர் கொடுக்கணும், லோ டெம்பரேச்சர் இந்த இடத்துக்கு, இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு, ஹேபர் ப்ராசஸ் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியாவுக்கு,
then the system shift itself in the direction that nullifies the effect of that disturbance. என்ன பண்ணுமா அந்த சிஸ்டம் எங்கிட்டு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் அமையும். எப்போ என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது அது ஈக்குவலிபிரியத்தில் இருந்தாலும் ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது எந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹை ப்ரெஷரும் லோ டெம்பரேச்சரும் கொடுக்கும்போது ஈக்குவலிபிரியம் எங்கிட்ட தான் அமையும், அமோனியா ஃபார்மேஷனுக்கு தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ப்பா, சரிங்களா? அப்படியே மெமரி பண்ணிடணும். இட் ஸ்டேட்ஸ் தட் இஃப் ஏ சிஸ்டம் அட் ஈக்குவலிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு, டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், இனட் கேசஸ் ஆர் கேட்டலிஸ்ட் எனிதிங் எல்ஸ், சரிங்களா? தென் த சிஸ்டம் ஷிஃப்ட், உடனே சிஸ்டம் எங்கிட்ட தான் அமையும், ஈக்குவலிபிரியத்தில் இருக்க சிஸ்டம் எங்கிட்ட தான் அமையும், ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் அமையும். தென் த சிஸ்டம் ஷிஃப்ட் இட் செல்ஃப் இன் த டைரக்ஷன் தட் நல்லிஃபைஸ்னால் என்னதுப்பா, சமன் செய்யும். எங்கே நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்களோ அதை சரி செய்கிற நோக்கில் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அமையும். அப்போ இந்த பக்கத்து என்ன பண்ணும், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்க பார்க்கும். ஏன்னா இங்கே ப்ரெஷர் கொடுக்குறனால ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மாறும் அப்படின்றது தான் லீ-சாட்லியர் பிரின்சிபல். இப்போ இதை வச்சு நிறையா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எப்படி அப்படின்றது சும்மா கதையாக இருக்கும். நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அட் ஈக்குவலிபிரியம் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் டஸ் நாட் சேஞ்ச், சரிங்களா? ஈக்குவலிபிரியம்னு என்னதுப்பா, 50-50. இதில் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டோ ப்ராடக்ட்டோ எந்த சேஞ்சஸ் இருக்காது. இந்த அடிஷன் ஆஃப் மோர் ரியாக்டன்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட் டு த ரியாக்டிங் சிஸ்டம் த ஈக்குவலிபிரியம் கேசஸ் இன்க்ரீசஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் கான்சன்ட்ரேஷன்ஸ். ஏதாவது ஒரு பக்கத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரியாக்டன்ட்டையோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இல்லை ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில். இப்போ ரியாக்டன்ட்டை நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் நடக்கும். என்ன பண்ணோம், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன தான் ஃபார்ம் பண்ணும், உங்களுக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடந்து ரியாக்டன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதான் கான்செப்ட், சரிங்களா? இப்போ அக்கார்டிங் டு லீ-சாட்லியர் பிரின்சிபல் த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீசஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் டு ஷிஃப்ட் த ஈக்குவலிபிரியம் இன் த டைரக்ஷன்ஸ் தட் கன்சியூம்ஸ் த ஆர்டர்ட் சப்ஸ்டன்ஸ், சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. லீ-சாட்லியர் பிரின்சிபல் என்ன சொல்லுது, எந்த பக்கத்தை நீங்கள் அதிகமான அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பயன்படுத்தி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ நிறைய ரியாக்டன்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரியாக்டன்ட்ஸ் ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று ரியாக்ட் பண்ணி மோதி ரியாக்ஷன்ஸ் எந்த டைரக்ஷனில் தான் நடக்கும், ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஃபார்வர்ட்னு நினைப்பா முன்னோக்கு வினையில் தான் நடந்து என்ன தான் ஃபார்ம் பண்ணும், ப்ராடக்ட்டு தான் ஃபார்ம் பண்ணும். இதே ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை நீங்கள் ப்ராடக்ட் நிறைய மோல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரியாக்ஷன் வந்துட்டு ரிவர்ஸ் டைரக்ஷனில் நடந்து ரியாக்டன்ட் தான் ஃபார்ம் பண்ணும். இதான் வந்துட்டு என்ன கான்செப்ட்ப்பா, லீ-சாட்லியர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லெட் அஸ் கன்சிடர் த ரியாக்ஷன் H2 + I2 gives 2HI. இதில் லெஃப்ட் சைடில் உள்ளது என்னதுப்பா, ரியாக்டன்ட். ரைட் சைடில் உள்ளது பேர் ப்ராடக்ட். அப்போ இந்த H2வும் I2க்கு பேர் ரியாக்டன்ட், HIக்கு பேர் என்னது, ப்ராடக்ட். இந்த அடிஷன் ஆஃப் H2 I2 டு த ஈக்குவலிபிரியம் மிக்சர். இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய ஹைட்ரஜனையோ இல்லை அயோடினையோ நீங்கள் எடுக்கிறீங்க, டிஸ்டர்ப் த ஈக்குவலிபிரியம். இப்போ நீங்கள் ஹைட்ரஜனையும் அயோடினையும் நீங்கள் எக்ஸஸாக எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் எங்கிட்டு தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனையும் அயோடினையும் பயன்படுத்தி HI தான் ஃபார்மேஷன் ஆகும். இது அதிகமாக எடுக்கும்போது எது தான் ஃபார்ம் பண்ணும், HI தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. H2 I2 ஆர் கன்சியூம்னா பயன்படுத்தப்படுகிறது. தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷ்னல் HI would balance the effect of added reactant. Hence the equilibrium shifts to the right, அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். The forward reactions takes place until the equilibrium is re-established. எது வரைக்கும் சார் இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு 80% மாறிடுச்சுன்னா ப்ராடக்ட் 50 இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன். இது வந்துட்டு 60, அப்போ இது எதாவது மாறிடும், 70 மாறிடும். ஏன்னா கன்சியூம் ஆயிடுச்சு இந்த இது. அதுக்கடுத்து என்ன ஆயிரும், இது 65, அப்போ இதுவும் 65. அப்போ இந்த டைரக்ஷன் வர வரைக்கும் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். 65 வந்த பின்னாடி ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் நடந்துடும். சும்மா ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன், சரிங்களா? லைட்டாக பார்த்துக்குங்க, புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த இஃப் HI is added to the equilibrium mixer, the concentration of HI is increased and the system proceeds in the reverse direction to nullify the effect increases in the concentration of HI, சரிங்களா? இப்போ HIயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் எந்த டைரக்ஷனில் நடக்கும், ரிவர்ஸ் டைரக்ஷன் நடந்து H2வும் I2வும் தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கான்செப்ட் தான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலும் இல்லை ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணாலும்
இந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஹேஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் ஒன்லி இந்த ஈக்குலிபிரியம் சிஸ்டம் வித் கேசியஸ் காம்போனன்ட்ஸ். சரிங்களா, கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். எந்த ஸ்டேட்டில் பார்க்கணும், கேசியஸ் ஸ்டேட்டில். சாலிடு லிக்விடு இதுக்கெலாம் ப்ரெஷர் வந்துட்டு பெருசாக சேஞ்ச் பண்ணாது. எந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கேசியஸ் காம்போனன்ட்ஸ். when the pressure on the system is increased, the volume ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா நீங்கள் 6th லெசனில் படிச்சிருப்பீங்க. ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம், இல்லைனா இதை மாற்றி கூட சொல்லலாம், வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகணும். இதே கான்செப்டை தான் நான் மாற்றி சொன்னேன். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு என்னது, வால்யூம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கிட்ட அதிக நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 மோல்ஸ் இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை மோல்ஸ் இருக்குது, 2 மோல்ஸ். அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஹை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு என்னது, வால்யூம். அப்போ வால்யூம் குறைஞ்சி எந்த ரியாக்ஷன் தான் நடக்கும், ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணி அமோனியா ஃபார்ம் பண்ணும். அதே கான்செப்டை நம்ம மாற்றியும் சொல்லலாம். சரிங்களா, அதே கான்செப்டை மாற்றி சொன்னீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா, அதுதான். அப்போ ப்ரெஷர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹேபர் ப்ரெஷர் அதே கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாயில்ஸ்லாம் தெரியும். சரிங்களா, வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இனட் கேஸஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 18th குரூப் எலமெண்ட்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, இனட் கேஸஸ். இதுக்கு வேறு பேர் சொன்னோன்னா ரேர் கேஸஸ் அல்லது இனட் கேஸஸ் அல்லது நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரின் கேஸஸ் அப்படின்னு சொல்லி நான் ஓகே சொல்லியிருந்தேன். என்னது, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்டு ரேடான் அப்படின்றதெல்லாம் என்னது, இனட் கேஸஸ். இதோட நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனட் கேஸஸ். இனட் அப்படின்னாலே என்னதுப்பா, ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் அல்லது என்னது, நோ ரியாக்ஷன் அப்படின்னு பேர். இப்போ இந்த இனட் கேஸஸை நம்ம அந்த கிவன் வால்யூம் ஆஃப் ரியாக்டன் சைட்லேயோ ஒரு ப்ராடக்ட் சைட்லேயோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச். அதான் தேர் இஸ் நோ எஃபெக்ட் ஆன் ஈக்குலிபிரியம். இது வந்துட்டு ஈக்குலிபிரியத்தை எந்த வகையிலும் பாதிக்காது. அடிஷன் ஆஃப் இனட் கேஸஸ் வந்துட்டு எந்த வகையிலும் பாதிக்காது. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, இனட் கேஸஸ் வந்துட்டு ஈக்குலிபிரியனை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது. ரியாக்டன் சைட்லையும் ஏற்படுத்தாது, ப்ராடக்ட் சைட்லையும், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷனையும் ரிவர்ஸ் டைரக்ஷனையும் ஏற்படுத்தாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, when an inert gases, that is gas which does not react with any other species involved in the equilibrium, அதான் மேட்ரு, is added to an equilibrium system at a constant volume, the total number of moles of gases present in the container increases. ஆனால் total number of moles என்ன பண்ணும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். that is the total pressure of gas increases, the partial pressure of the reactant and the products are unchanged, hence the constant volume addition of inert gases there has a no effect அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட். சரிங்களா, கேட்டலிஸ்ட்டும் எந்த ஒரு சேஞ்சும் ஏற்படுத்தாது. சரி, உங்களுக்கு கேட்டலிஸ்ட்னால் என்னன்னு தெரியும், இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். கேட்டலிஸ்ட்னா என்னதுப்பா, இது ஒரு சப்ஸ்டன்ஸு என்ன பண்ணும், டு ஆல்டர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஆல்டர்னு என்னது, சேஞ்ச். ஆல்டர்னு என்னதுப்பா, சேஞ்ச் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணும். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்புறம் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னு இருக்குது. பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் டஸ் நாட் அஃபெக்ட் தான். அப்போ இனட் கேஸஸும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, அதே மாதிரி கேட்டலிஸ்ட்டும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. த ஸ்டேட் ஆஃப் த ஈக்குலிபிரியம், த கேட்டலிஸ்ட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் போத் ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் டு த சேம் எக்ஸ்டென்ட்ஸ். ரெண்டு பக்கத்துமே ஒரே எக்ஸ்டென்ட்டில் தான் என்ன பண்ணுமா, ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணும். ஹென்ஸ் இட் டஸ் நாட் சேஞ்ச் த ஈக்குலிபிரியம் காம்போசிஷன் ஆஃப் த ரியாக்ஷன் மிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு தெரியும், ஹோவர் த ஸ்பீட் ஆஃப் த அட்டைன்மெண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம் பை ப்ரொவைடிங் நியூ பாத்வே லோயர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. என்னது, இப்படி இவ்வளோ தூரத்தில் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதா ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சி இவ்வளோ தூரத்துலேயே இந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தாலே போதும் அப்படின்னு படிப்பீங்க. இது பின்னாடி உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் லெசனில் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு 12th இதை பார்ப்போம். கேட்டலிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதை அதைத்தான் டிக்ரீஸ் பண்ணும். இந்த ஒரு டேப்லர் காலத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும்.
அதாவது கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட், இனட் கேஸஸ் எப்படி ஈக்குலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு லாஸ்ட்டாக சொன்னதை பார்ப்போம். கேட்டலிஸ்ட் அப்படின்றது நோ எஃபெக்ட், ஈக்குலிபிரியத்தை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இனட் கேஸஸ் அப்படின்றது என்னது, நோ எஃபெக்ட். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட்டோ இல்லை அடிஷன் ஆஃப் இனட் கேஸஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமில் நீங்கள் ஆட் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சையும் ஏற்படுத்தாது. சார் டெம்பரேச்சர் என்ன பண்ணும், இன்க்ரீசஸ் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்க்கு ஃபேவராக இருக்கும். எண்டோதெர்மிக்னா என்னதுப்பா, அப்சர்வேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இதே வந்துட்டு டெம்பரேச்சரை குறைச்சிங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்தால் அதுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆல்டர் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கண்டிப்பாக பாதிக்கும், ப்ரெஷர் கண்டிப்பாக பாதிக்கும். உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிக்ரீசஸ் இன் வால்யூம். அதான் கான்செப்ட். இன்க்ரீசஸ் த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது என்னதுப்பா, வால்யூம் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றதான் கான்செப்ட். சரிங்களா? ஏன்னா வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, ப்ரெஷர். பாயில்ஸில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? டிக்ரீசஸ் இன் ப்ரெஷர், இன்க்ரீசஸ் இன் வால்யூம், அப்படியே ஆப்போசிட்டாக. அதுக்கு தந்தாப்புல இந்த ரியாக்ஷன்ஸ் எங்கிட்ட இருக்கோ, எங்கிட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி. சரிங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்க பக்கம் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபேவர் அமையும். அதே மாதிரி ஆப்போசிட்லையும் சொல்லிக்கோங்க. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வேணும் இல்லை ரிவர்ஸ் ரியாக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரியாக்ஷன் நடக்கும். ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரியாக்ஷன் நடக்கும். இதே கான்செப்டை கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. ஃபார்ம் பண்ணுற ப்ராடக்ட்டை, சரிங்களா, ஃபார்ம் பண்ணுற ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். இது வந்து இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்டால் இந்த மாதிரி கூட நீங்கள் டேப்லர் காலம் போட்டு சிம்பிளாக எழுதலாம் கான்செப்டை மட்டும். சரிங்களா? கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள், ஏதாவது தெரியலன்னா கேளுங்க. அடுத்து லாஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்ட்-காஃப் ஈக்குவேஷன். சரிங்களா? வான்ட்-காஃப் ஈக்குவேஷன் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 7th லெசன் உங்களுக்கு தெரியும். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வான்ட்-காஃப் ஈக்குவேஷனை இன்னொரு ஃபார்மெட்டில் சொன்னீங்கன்னா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லேண்ட் கே. இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் ஒரு கான்செப்ட் வருது. சரிங்களா? எல்லிங்கம் டயக்ராம் சொல்லிட்டு அதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. இது உங்களுக்கு தெரியும். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இதே ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் சொன்னீங்கன்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 25 டிகிரி செல்சியஸ் அல்லது என்ன சொல்லியிருப்பாங்க 298 கெல்வின் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனா ப்ரெஷர் வந்துட்டு 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இல்லைனா 1 பார் ப்ரெஷர். அந்த கண்டிஷன்ஸில் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது டெல்டா ஜி அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு பேர். அதுதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? இந்த ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் இப்போதைக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டெல்டா ஜி இது வந்துட்டு 12th இருக்குது. டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லேண்ட் கேன்னு சொல்லிட்டு எப்படி வந்தது அப்படின்றத எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை மட்டும். இந்த ஈக்குவேஷன் கிவ்ஸ் the quantitative temperature dependence of the equilibrium constant K. இந்த வான்ட்-காஃப் ஈக்குவேஷன் எதை கொடுக்குதான், இந்த ஈக்குவேஷன் gives the quantitative temperature dependence. குவான்டிடேட்டிவ்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அளவு, quantitative temperature dependence of equilibrium constant K, the relationship between standard free energy change delta G naught and equilibrium constant. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுனா சொன்னேன். ஸ்டாண்டர்ட்னா 25 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் ஒரு டெல்டா ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ டெல்டா ஜி நாட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இதை நம்ம எதில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டெல்டா ஜி நாட்டுக்கு பதிலாக இந்த மைனஸ் ஆர்டி லேண்ட் கேவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது 2வது ஈக்குவேஷனில் 1வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்னப்பா வந்துடும், டெல்டா ஜி நாட்டுக்கு பதிலாக என்ன வந்துடும், இந்த இடத்துக்கு பதிலாக என்ன வந்துடும், மைனஸ் ஆர்டி லேண்ட் கே சீக்வல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஒன்றுமே இல்லை. இந்த இதை மைனஸ் ஆர்டி லேண்ட் கேவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் டெல்டா ஜி நாட்டுக்கு பதிலாக. இப்போ நம்மளுக்கு லேண்ட் கே, ஏன்னா இது வந்துட்டு எதுக்குரியதை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸை தான் கொடுக்குது. அப்படின்றனால கேவை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அந்த டெம்பரேச்சரையும் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் உள்ள அந்த குவான்டிட்டி ஃபார்மேட்டில் கொடுக்குறதுனால லேண்ட் கேவ் அங்கிட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மைனஸ் ஆர்டியால் 2 பக்கெட்டும் டிவைட் பண்ணிடுறீங்க. சரிங்களா? மைனஸ் ஆர்டி அப்படின்ற டேர்மால் நீங்கள் 2 பக்கெட்டும் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் டெல்டா ஹெச் பை ஆர்டி. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துருப்பா, ப்ளஸ்ன்னு வந்துடும். அதனால் டி டெல்டா எஸ் டிவைடட் பை ஆர்டி அப்படின்னு போட்டிருப்பீங்க. இந்த டீக்கும் அடிச்சிடலாம். அதனால் எது மட்டும் இருக்கும், ப்ளஸ் டெல்டா எஸ் நாட் பை ஆர் அப்படின்றது மட்டும் இருக்கும். ஒன்றும் இல்லை, மைனஸ் ஆர்டியை நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க. மைனஸ் ஆர்டியை 2 ஸ்டெப்புக்கு நீங்கள் கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா
இங்கே வந்துட்டு இந்த டீக்கு டீக்கும் கேன்சல் ஆயிரும். இந்த டெல்டா டிஎஸ் அப்படின்றதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும். டிஃப்ரென்ஷியேட்டிங் த ஈக்குவேஷன்ஸ் 3 வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டில் கடைசியாக கிடைக்கக்கூடியது ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது, வாண்ட் காஃப் ஈக்குவேஷன். சரிங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, டி/டிடியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ லேண்ட் கேவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, டி/டிடி ப்ராக்கெட்டில் லேண்ட் கே. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த டெல்டா h/r அப்படின்ற டேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கும். சரிங்களா, அப்போ டெல்டா h0/RT². The equation 4 is known as differential form of equation. சரிங்களா, இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க, இதுதான் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். வாண்ட் காஃப் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணது தான் இந்த 4th ஒன். திரும்ப அதை இன்டெகிரேட் வேறு பண்ணுவாங்க. சரிங்களா, மைனஸ் டெல்டா h/RT இப்போ இந்த டெல்டா எஸ் அப்படின்றது என்ட்ரோபி அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல எப்படி வந்தது இந்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா எஸ் அப்படின்றது என்னதுப்பா, என்ட்ரோபி அப்படின்றத என்ன சொல்லுவாங்க, டெல்டா h/T அப்படின்னு போடுவாங்க. சரிங்களா, இல்லைனா ஸ்டாண்டர்ட் அந்த ஃபார்மேட்டில் போட்டதுனால இங்கேயும் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். அப்போ என்ன வந்துடும், இங்கேயும் டெல்டா h/R அப்படின்னு வந்துடும், டெல்டா h/T அப்படின்னு வந்துடும். அப்போ என்னப்பா வந்துடும், காமனாக நீங்கள் ரெண்டுலேயும் என்ன எடுத்துடுறீங்க, டெல்டா h அப்படின்றது காமனாக இருக்கிறதுனால டெல்டா h/r காமனாக எடுத்துகிட்டு இந்த T என்ன வந்துடும், T² அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த இடத்துல. சரிங்களா, டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன்ஸ் 3 வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். கடைசியில் ஃபைனலாக ஒரே ஸ்டெப்பில் போட்டாங்க. சரிங்களா, இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி காமனாக எடுத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்டெப்பில் போட்டாங்க. அடுத்து ஈக்குவேஷன் 4 இஸ் நோன் அஸ் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் வாண்ட் காஃப் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை இன்டெகிரேட் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த ஈக்குவேஷனை, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 அண்ட் இன்டெகிரேட்டிங் த ஈக்குவேஷன் நம்பர் 4 between T1 T2 வித் த ரெஸ்பெக்டிவ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K1 K2. டெம்பரேச்சரை பொறுத்தும் என்ன பண்ணுறாங்க, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டை பொறுத்தும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிடி அப்படின்ற கான்செப்டை அங்கிட்டு கொண்டு போயிடறாங்க. அதை மட்டும் நான் வச்சுங்க. இதில் டெல்டா h/r அப்படின்ற டேர்மு காமனாக இருக்குது. டெல்டா h/r dt/t². இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா, இந்த டிடியை இங்கே கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா, டிடி டிவைடில் இருக்குல்லப்பா. சரிங்களா, இந்த டிடி அப்படின்றத இங்கே கொண்டு போயிடுறாங்க மேலே. அப்போ dt/ இந்த d², இந்த டெல்டா h/rன்றது காமனாக இருக்குது. சரிங்களா, அதனால் டெல்டா h/r காமனாக எடுத்துகிட்டு K1 K2 அப்புறம் T1 T2 பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை பண்ணிங்கன்னா லேண்ட் கே மட்டும் வந்துடும். இதை பண்ணிங்கன்னா -1/2. அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுவாங்க. மேக்ஸ் கான்செப்ட் தான், நீங்கள் அப்படியே பார்த்துங்க. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா d2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும், /1/T1 வந்துடும். இதை ஃபஸ்ட்டு எழுதிங்கன்னா 1/T1 மைனஸ் 1/T2 வந்துடும். அப்புறம் வந்துட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வருது. சரிங்களா, இதை நான் போர்டில் கூட செஞ்சு காமிக்கிறேன். இன்டெகிரேஷன்ஸ் மேக்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு பேரும் வாண்ட் காஃப் ஈக்குவேஷன், இல்லைனா டிஃப்ரென்ஷியேட் ஃபார்ம். இதோட கூட நிப்பாட்டிக்கலாம், இல்லை இதை இன்டெகிரேட் பண்ணலாம் டெம்பரேச்சரை பொறுத்தும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டை பொறுத்தையும். சரிங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸ் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கப்பா. வாட் இஸ் வாண்ட் காஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு இடையில ரிலேட் பண்ணுது, டெம்பரேச்சரையும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும். சரிங்களா, டெம்பரேச்சரையும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்னது, வாண்ட் காஃப் ஈக்குவேஷன். திஸ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த குவான்டிடேட்டிவ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். சரிங்களா, இந்த ஃபார்மேட்டை எழுதிருங்க, 3rd 4th வரைக்கும் எழுதிருங்க. சரிங்களா, அப்புறம் இன்டெகிரேஷனை நான் ஸ்கூலில் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.